வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் சொல்லிட்டு 3வது வசனம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். அந்த வசனம் முடிஞ்சதுமே பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? செயலான என்ன? திரும்ப படிங்க. நான் தான் சீயோன் நம்புறவங்க என் கூட சத்தமா தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். மறுபடியும் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஒரு விஷயம் கூட, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி என்னை குறித்து நல்ல விசேஷங்கள். இன்னைக்கு என்ன பேசப்படுது அல்ல, இனி என்ன பேச போறாங்க. தேவனுடைய நகரமே. இந்த வார்த்தை சில உள்ளங்களுக்காக இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேச விரும்புகிறார். உன்னை குறித்த நல்ல விசேஷங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னை குறித்து பேசுறது அல்ல, சீக்கிரத்தில் என்னை குறித்த நல்ல விசேஷங்கள் பேசப்படும். நம்புற தேவ பிள்ளைங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். உன்னை குறித்து, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய நகரம் நீ விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டபடினா, நீ விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டபடினா, நீ சும்மா வழியில கடந்த உன்னை தூக்கி எடுத்தவர் அல்ல, நீ விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை குறித்து நல்ல விசேஷங்களை கர்த்தர் பேச போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்புவே இறுதி வரை, நான் நம்புவே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவர். எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் அது சீக்கிரத்திலே வசனிக்கப்படும், அது சீக்கிரத்திலே பேசப்படும். ஹalleluya. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை. முதல்ல சீயோன் புரிந்து கொள்ளணும், அவர் தற்செயலா என்னை தூக்கி எடுத்தவர் அல்ல, வேறு வழி இல்லாமல் என்னை தூக்கி எடுத்தவர் அல்ல, அல்லது வேற ஆட்கள் இல்ல அதனால சரி இவனை தூக்கும் அப்படி தூக்கி எடுத்தவர் அல்ல. தகுதி உள்ளவர்கள் இருக்கும்போது, திறமை உள்ளவர்கள் இருக்கும்போது, பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்கும்போது, சீயோனே அவர் உன்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொல்ற தேவ பிள்ளைங்க, நான் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். அவர் என்னை அன்பின் கயிற்றில கட்டி இழுத்தார். ஹalleluya. விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அடுத்த வசனத்தை நம்மளால நம்ப முடியும். ஏன் ஆண்டவர் இந்த சீயோன் நகரத்தை அதை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் இவ்வளவு உறுதியா இருக்கிறார்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை சொல்றாருன்னா, யாக்கோபின் வாசஸ்தலத்தை எல்லாவற்றை பார்க்கிறோம், சீயோன் வாசஸ்தலத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். அதாவது யாக்கோபின் மேல வச்ச நேசத்தை விட நான் இந்த சீயோன் மேல வச்ச நேசம் கொஞ்சம் அதிகம். ஆமா, யாக்கோபையை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார்னா இந்த சீயோனை கர்த்தர் நிச்சயம் தூக்கி நிறுத்தும். யாக்கோபை இஸ்ரவேலாய் வசனிக்க வைத்த தேவன் என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு நாள் என் தேவன் மாற்றுவார்னு நம்புறவங்க, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, சீக்கிரமாய் சீக்கிரமாய். இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே,
என்னை எப்படி ஆமென் இஸ்ரவேலே உன்னை. இன்னைக்கு என்ன உங்களை சுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இதை பார்க்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான், உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். ஆமா, அது பேசுவாங்க சீக்கிரத்தில் அது பேசப்பட போகிற. எப்படி பெத்லகேம்ல பஞ்சம் என்று ஒரு நாள் பேசப்பட்ட அதே பெத்லகேமை குறித்து இன்னொரு வார்த்தை சீக்கிரமாக பேசப்பட தொடங்கிச்சு. என்ன பேசப்பட்டுச்சு தெரியுமா? கர்த்தர் அந்த பெத்லகேமை சந்தித்து அந்த பெத்லகேமுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார் என்று சீக்கிரத்தில் பேசப்பட்டது போல என்னை குறித்து இன்று பேசப்படுகிறது. சீக்கிரத்தில் மாறப்படும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் அதை தான் நினைவுபடுத்தினார். நகோமி காதுல ஒரு செய்தி சீக்கிரமா வருது. என்ன செய்தினா, ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். இதே தேசத்தை குறித்து முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஆமென், தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென், பஞ்சம் உண்டானது நகோமி குடும்பமாட்டே கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு அநேகர் குடும்பமாவே நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா சீயோனை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அப்பொழுது குடும்பமா கிளம்புன அதே நகோமி காதுல இன்னொரு செய்தி வருது. அதே பெத்லகேம் எந்த இடத்துல பஞ்சம் உண்டாச்சோ அந்த இடத்துல கர்த்தர் சந்தித்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், என் வாழ்க்கையை கர்த்தர் சீக்கிரத்திலே சந்திப்பார். ஆனா ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 102வது சங்கீதத்தின் 13வது வசனத்துல சீயோனை குறித்து சொல்லும் போது அங்கே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவர். எப்படி பெத்லகேமை சந்தித்தாரோ அதே போல இந்த சீயோனை அவர் சந்திக்க இறங்குவார். சொல்லிட்டு கூடவே என்ன சொல்ல, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த. அப்ப இதுல 2 காரியம், ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அதாவது காலமும் உண்டு, டைமும் உண்டு, டேயும் உண்டு, டைமும் உண்டு. இந்த டேல இந்த டைம்ல இது அவர் தான் குறிச்சு வச்சிருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டே குறிப்போம், நாம ஒரு டைம் குறிப்போம். இந்த டேல இந்த டைமுக்குள்ள இது நடந்து, இந்த கல்யாண சீட்ல 10லேருந்து 10:30 உள்ள, அதுக்கப்புறம் நடக்காது. நம்ம கணக்கு அப்படி. இதே போல நாம சிலதை குறித்து கர்த்தர் இந்த டேல இந்த டைமுக்குள்ள சில வார்த்தைகள் வரும்போது சிலர் அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபிப்பாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டுருக்கிறோம். 52 நாள்னு ஒரு வசனம் இங்கிருந்து வந்த உடனே சிலர் ஜெபிப்பாங்க, 52 நாள் இந்த காரியம் நடக்கணும். அப்படி சில காரியங்கள் விசுவாசத்தில் ஜெபிக்கிற தப்பு கிடையாது. ஆனா சீயோனுக்காக இரக்கம் செய்கிற ஒரு காலம் உண்டு. இந்த காலமும் இந்த நேரமும் என்பது நாம் குறித்ததல்ல, இது கர்த்தர் குறித்தது. அதனால அந்த வசனம் சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் இருக்கிறது என்றல்ல, அது வந்ததுன்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாள் என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த நேரம் என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த நாள்ல நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் எனக்கு சிச்சுவேஷன் என்ன, அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா தயை வெளிப்படணும் வந்துட்டுனா, தயை வெளிப்படும்னு விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மேவிபோசேத்துக்கு தயை காட்ட ஒரு நாள் உண்டு. அந்த நாள் ராஜா அந்த தயை காட்ட விரும்பினார் பாருங்க. அப்ப மேவிபோசேத்தினுடைய நிலை என்பது, அவன் ஒரு செய்தி ஆண்டவர் கிருபையினால கொடுக்க வைத்தார். ஒரு லோதேபாருங்கிற ஒரு இடத்துல யாருமே வாழ விரும்பாத ஒரு பகுதியில் தான் இப்பொழுது மேவிபோசேத் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலை என்பது முற்றிலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலை, இன்னொருத்தங்க கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நிலை. ராஜகுமாரனாய் பிறந்தவன், ஆனா இப்போ அவன் இருக்கிற நிலை, சரீரத்தின் பலவீனம் பார்த்தா கால்கள் 2 முடவனாய் பிறந்தவனாக இருந்தா கூட பரவாயில்ல, பிறந்து முடவனானவன். அதில் 5 வயசுல முடவனாக்கப்பட்டவன். அவன் நினைச்சிருப்பான், எனக்கு ஒரு தயை வந்து என் வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்திற்குள் வரும் நினைச்சிருக்கவே மாட்டார். ஆனா ஒரு தயை வெளிப்படும் டைம் வந்ததும் ராஜா வந்து அந்த இடத்துல அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான், அவனை கை வைக்கலாமா இல்லை அவனுக்கு தயை செய்யலாமா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண நமக்கு எதாவது, இது எதுவுமே யோசிக்கல. ஒரே ஒரு கேள்வி சீபாட்ட கேட்குற, என்ன கேள்வி? உயிரோட இருக்கிறானா? அவ்வளோதான். அவன் உயிரோட இருக்கிறானா? யாராவது அவன் உயிரோட இருக்கிறானா? அவ்வளோதான். அவன் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சதும் அந்த தயை செஞ்ச முதல் காரியமே அவன் இருக்கிற சிச்சுவேஷன் அவனை
தூக்கி அவரை எந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வரணுமோ அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். ராஜா தயை செய்யணும், அவ்வளவுதானே. என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பொருட்களை கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இல்ல, தயை செய்யற முத வேலையே நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து உன்னை தூக்கி அவர் நினைச்ச சிச்சுவேஷன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. சீயோனுக்கு வெளிப்படுகிற தயை முதல்ல செய்ய போறது இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல என்னை தூக்கி ஆமென் ஒரு மகிமையான சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் நம்புறவங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கு தயை செய்யணும், முடவர்கள் உள்ள வரக்கூடாது ஒரு கட்டளையும் இருக்கு. ராஜா என்ன பண்ணிருக்கலாம்? ஆமா, அவனுக்கு ஒரு நன்மையை கொஞ்சம் எடுத்து சீபா கிட்ட கொடுத்து, அவன் இருக்கிற இடத்துல போய் சொல்லு, ராஜா தயை காட்டியிருக்கிற, உனக்கு